ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 5th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். அதுக்கு அடுத்தது 8th டிப்ளமோ, டிகிரி, பிடிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த மாதிரி நிறையா விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 68 வயது வரை இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல், அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 16,800 ரூபா, மேக்ஸிமம் அப்படின்னா 75,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி, அதிகபட்ச சம்பளம் கிடையாது. இது எல்லாமே ஸ்டார்டிங் சேலரி. 16,800 ஸ்டார்டிங் சேலரி தான், 75,000 ஸ்டார்டிங் சேலரி தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். 3வது பாலினம், ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. போஸ்டல் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக் மற்றும் பின்கோடு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் நம்பர், 2 மொபைல் நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10th 8th படிச்சிருக்கேன் இல்லை 5th படிச்சிருக்கேன்னா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஊரில், எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இதே 10th அப்படின்னா 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எங்கே, எத்தனை அட்டம்ப்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ். இப்போ எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். கம்பல்சரி இதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் வேணும். எங்கே ஒர்க் பண்ணீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அங்கேருந்து ஏன் ரிலீவ் ஆனீங்க, இல்லை இங்கே இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸ்டில் நவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன், அதாவது உறுதிமொழியை இங்கே படித்து பார்த்துக்கோங்க. இங்கே பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் எது, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட் எழுதுங்க. இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட், நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிஜிஎன்எம், டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் மிட்ஃபைரி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 28,100 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 2வது சௌக்கிதார், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 16,800 ரூபா உங்களுக்கான சம்பளம். டென்டல் ஹைஜீனிஸ்ட், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிக் படிச்சிருக்கணும். 28,100 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 12th சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சுட்டு டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 28,100 ரூபா சம்பளம்.
மெடிக்கல் ஆஃபீஸர் நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 75,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சஃபாய் வாலா இந்த வேலைவாய்ப்புக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். 16,800 சம்பளம். ஃபீமேல் அட்டண்டன்ட் இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழில் 16,800 உங்களுக்கான சம்பளம். டென்டல் ஆஃபீஸர் பிடிஎஸ் படிச்சிருக்கணும். 75,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் கையெழுத்து போட்டுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு தான் அனுப்பணும். வச்சு அனுப்புறது ஒன்று ஸ்பீட் போஸ்ட் அனுப்புங்க, இல்லைன்னா கையில் டேரெக்டாக கொண்டு போய் கொடுங்க. 2 ஆப்ஷன் தான். விரைவு தபால் அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓ இசிஹெச்எஸ்எல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், புதுக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர் 613005 இந்த அட்ரஸுக்கு 2 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே அதாவது 2ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் வில் நாட் பி அக்செப்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்புறது ஸ்பீட் போஸ்ட்லையோ இல்லை நேர்லையோ பார்த்தீங்கன்னா 2 மே 2024 நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர்றது எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இது நீ அப்ளை பண்ணிட்டேன்னா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. 7ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சேம் அங்கே தான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தஞ்சாவூர், அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறது. சரிங்களா? 2ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட், 7ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ. 2ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவங்க தான் டேரெக்டாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க நீங்கள் போய் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கேருந்து போயும் அங்கே யூஸ் இல்லாமல் போயிடும். அவ்வளோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.